தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோபு 1:5 வாசிக்கிறோம். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற பொழுது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர் எல்லா இலக்கியத்தின்படியும் சர்வாக தனக்குறையை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வருவான். பிள்ளைகளுக்காய் ஜெபித்தல் எனும் தலைப்பிலே நாம் வாசிக்கிறோம். அங்கு விருந்தின் போது கழிப்பாக மக்கள் இருப்பது பொதுவாக நடக்கிற ஒரு காரியமாக இருக்கும். அச்சமயங்களே தவறான காரியங்களை பேச வாய்ப்பு இருக்கும். தன் பிள்ளைகள் அவ்வாறு செய்துவிடக்கூடாது என்று யோபு ஒரு அருமையான உதாரணம். தன்னுடைய தகப்பனாய் இருந்த யோபு தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் நாளும் ஜெபிக்க வேண்டும். தங்கள் பிள்ளைகளின் ரட்சிப்புக்கு பெற்றோருக்கு மிக முக்கியமானது. பெற்றோருடைய மிக முக்கியமான ஒரு பணி. பெற்றோருடைய பயிற்சியும் மீறி பிள்ளைகளை ஆண்டவர் விட்டு விலகி போகும்போது பெற்றோர் மிகுந்த வேதனையில் இருப்பார்கள். ஆலயத்திற்கு வராமல் தேவனுக்கு தங்கள் முதுகை காட்டும் பொழுது இன்னமும் மோசமாக இருக்கும். எனவே தேவனுக்கு பிரியமான பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறீர்கள்? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெற்றோர்கள் அல்லது தாய் காரணமாக இருக்கிறோமா? பிள்ளைகள் தங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரிந்து செல்வதற்கு தாயும் தகப்பனும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் ஒழுங்காக ஆலயத்திற்கு சென்றாலும் நல்லவர்களாக இருந்தாலும் தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்கிறதா என்று சொல்லி அக்கறையுள்ள பெற்றோராக இருக்க வேண்டும். அவர்கள் தேவனிடம் ஜெபிப்பார்கள். பிள்ளைகளுடைய பாவங்களுக்காய் ஜெபித்தால் நிச்சயமாகவே பயன் உண்டா? அப்படி ஜெபிக்கும்போது அவருடைய பாவங்களை தேவன் மன்னிப்பாரா? நோவா, தானியேல் போன்ற மத்தியஸ்தர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை தவிர, தங்கள் பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை தவிர பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை கூட காப்பாற்ற முடியாது என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. எசேக்கியேல் 14:18 ஒருவரின் தவறு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை கரைப்படுத்துகிறது என்று நீதினாலும் எந்த பிள்ளையும் நீதிமானாகாது. தாம் தகுதியற்றலாம் இருந்தாலும் நமக்காக பரிந்து பேசுகிற மத்தியஸ்தர் ஒருவர் இருக்கிறார். அதே மத்தியஸ்தரை பற்றி வேதம் செய்கிறது. யோபுவும் அப்படிப்பட்ட ஒருவர். இந்த புஸ்தகத்தில் ஆரம்பத்தில் தன் பிள்ளைகளுக்காகவும் முடிவில் நான் நண்பர்களுக்காகவும் ஜெபித்து பரிந்து பேசுகின்ற ஒரு யோபு நண்பர்களுக்காக பேசும்போது யோபிடம் போய் நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்காக யோபு ஜெபிப்பான், யோபு ஜெபித்தான் கேட்பான் என்றார் தேவன். பிள்ளைகளுக்காய் பெற்றோர்கள் ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. ஆவியானவர் போராடும் போது நீங்கள் நானும் பரிந்து பேசுவோம். எனவே ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கு கதறுங்கள். தேவன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவருக்காக நல்ல தீர்மானம் செய்யுங்கள். தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.